நாளிலே தேவன் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் 2 வாரங்களாக இந்த காரியத்தை குறித்து அநேக நாட்களாக நான் யோசித்திருந்தாலும் 2 வாரங்களாக திரும்ப நான் எதை பற்றி பேச வேண்டும் என்று நான் நினைத்த போது 2 வாரங்களாக இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நிச்சயமாக தெளிவாக என்னோடு இடைப்பட்டபடியினாலே அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று இந்த நாளிலே இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தேவ ஆவியானவர் எங்கள் அனைவரோடும் இடைப்படும்படியாக பேசுகின்ற எனக்கும் அதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் அமையட்டும். பிரசங்கம் பண்ணுகிற நாங்களே ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களையும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள, எங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று தேவனிடத்திலே தாவீது சொன்னது போல எங்களிடத்திலே தகப்பனே காணப்படுகிற உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள், நாங்கள் கீழ்ப்படியாத தன்மைகள், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. நீங்கள் எங்களுக்கு ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் என் தேவனுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கு நாவை குறித்து, எங்களுடைய அவயவங்களில் ஒன்றான எங்களுடைய நாவை குறித்து நான் பேசப் போகிறேன். அது பேசுகின்ற எனக்கும் அது அநேக காரியங்களை நான் இந்த காரியத்தை குறித்து நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் அதிகமாக என்னோடு பேசினது. நாங்கள் எதை விட வேண்டும், எதை பேச வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் மௌனமாய் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் நாங்கள் உரக்க பேச வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது நாங்கள் எல்லாவற்றிலும் எதிர்மறையான ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக, அன்றாடம் வாழ்க்கையிலே நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் அதிக வேளைகளிலே நாங்கள் காணப்படுகிறோம். இது ஒரு சிறிய அவயவம் தான். ஆனாலும் நான் என்று சொல்லும்போது அங்கே எங்களுடைய உதடுகள், எங்களுடைய பற்கள், நாக்கு, அது மாத்திரமல்ல, அதோடு அதிகமாக தொடர்புடையது எங்கள் இருதயம், எங்களுடைய சிந்தனை. இவ்வளவு காரியங்களும் அந்த சிறிய நாவின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் பேசாவிட்டால் எங்களுடைய சிந்தனைகளோ, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களோ நாங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால்தான் அது ஒரு முக்கியமான அவயவமாக இருக்கிறது. சரீரத்துக்கு விளக்கு கண்ணாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்தின் விளக்கு கண். அந்த கண் இல்லாவிட்டால் நாங்கள் இருளிலே நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். எங்கள் சரீரம் முழுவதுமே இருளாக காணப்படும். அந்த கண் ஒளியாய் இருந்தால்தான் எங்களுடைய சரீரமோ, எங்களுடைய பாதையோ, எங்களுடைய பார்வைகளோ எல்லாம் ஒரு வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். அதனால் கண் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அவயவமாக இருக்கிறது. அதே நேரத்திலே எங்களுடைய வாயும் முக்கியமான ஒரு அவயவமாக இருக்கிறது. நாங்கள் பேசும்போது எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு விரோதமாகவோ, மற்றவர்களுக்கு பிடிக்காத விதமாகவோ நாங்கள் பேசுகிற போது அடி விழுகிறது யார்? அந்த நாக்கு தன்னுடைய வேலையை செய்துவிட்டு திரும்பவுமாக உள்ளுக்குள்ள போய் இருந்து கொள்ளும். ஆனால்
அடிக்கும்போது கண்மண் தெரியாமல் அடித்து விட்டான் என்று நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த கண்ணும் பாதிக்கப்படுகிறது, பல்லு உடைகிறது, உதடு வெடித்து ரத்தம் பெறுகிறது. ஆனால் இவ்வளவுக்கும் காரணமான அந்த நாக்கு என்ன செய்கிறது? தன்னுடைய பாட்டிலே போய் அமர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுழட்டி பேசி அடியையும் வாங்கி கொடுத்து விட்டு சில நேரங்களில் சரீரம் முழுவதும் கூட அடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த நாவினாலே ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே அதிகமாக இல்லை, சில வேளைகளிலே அந்த பற்கள் கூட, பாதுகாப்பாக இருக்கிற பற்கள் அந்த நாக்கை கூட கடித்து விடுகிறது. அநேகம் பேருக்கு அது தெரியும். நாக்கினால் சத்தம் பெறும்போது அந்த பாதுகாத்த வேலியே பயிரை மேய்கிறது போல அங்கே அதை பொறுத்து பார்க்க முடியாமல் நீ இப்படியே செய்து எனக்கு அடி வாங்கி தருகிறேன் என்று ஒரு நேரத்தில் அது தன் நாக்கை கடித்து விடுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இந்த நா எப்படி கிரியை செய்கிறது, அந்த நா எப்படிப்பட்டது, அப்படியான காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நாக்கு என்று சொன்ன போது அதிகமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த யாக்கோபு யார் என்றால், ஏனென்றால் வேதத்திலே 4 அதுக்கு கூடவும் இருக்கக்கூடும் 4 பேரை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இயேசுக்கு இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். ஆனால் அவர் தன்னை ஊழியக்காரன் என்று தான் அவர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தெரியும், அவர் பரிசுத்த ஆவியினாலே உட்பவித்து பிறந்தார். இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனாக யோசேப்பு இருந்தார் அவருக்கு. அதன் பின்பதாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகள் யூதா, யாக்கோபு என்று 2 சகோதரர்கள். அதிலே அந்த யாக்கோபு என்ற இந்த ஊழியக்காரன் ஆண்டவருடைய சகோதரன் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். யோவானுடைய சகோதரனுக்கு யாக்கோபு பேர். ஆண்டவருடைய சீஷர்களில் இன்னும் ஒருவன் இருந்தார், அல்பேயின் மகன் யாக்கோபு. இப்படியாக அந்த யாக்கோபு இதை எழுதின, இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். அவர் இப்படி எழுதுகிறார். 2ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். அந்த பெருமையானவைகளை பேசும்போதுதான் அங்கே எல்லாவற்றுக்கும் அடி விழுகிறது. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம்
மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. பாருங்கள், எங்களுக்கு தெரியும், அந்த மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். குதிரைகளை அடக்குவதற்காக கடிவாளம் போட்டிருப்பார்கள். மாடுகளை எங்களுடைய ஊரிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வண்டிலே கட்டி போயிருக்கிற மாடுகளுக்கு மூக்கணாங்கயிறு என்று சொல்லுவார்கள். அதை தாங்கள் போகிற திசைக்கு அதை திருப்பி செலுத்தும்படியாக அதை போட்டு அடக்குவார்கள். அதே போல கப்பல்களுக்கு அங்கே நங்கூரம் அதை போட்டு நிறுத்துவார்கள். அதை சுக்கானை பிடித்து அது போக வேண்டிய இடத்துக்கு அதை அழைத்து செல்வார்கள். ஆனால் இந்த நாவானது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கையிட்டு அவரை துதிக்கிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அவராலே படைக்கப்பட்ட மனுஷனை நாங்கள் தூஷிக்கிறோம். அப்ப ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் ஊற முடியாது. ஒன்றில் தித்திப்பாக இருக்க வேண்டும் அல்லது கசப்பாக. ஒரே ஊற்றிலிருந்து வரும்போது அது வேறு ஊற்றில், ஒரு இடத்துக்கு 2-3 ஊற்றுக்கள் வரலாம், வேறு ஊற்றுக்களில் இருந்து வரலாம். ஆனால் ஒரு ஊற்றிலிருந்து இந்த 2 விதமான, அப்படியானால் நாங்கள் பேசுகிற பேச்சு, பேசுகிற வார்த்தை, நாங்கள் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துகிறோம், அப்படியாக ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷனையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் படைத்த படைப்பை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. 11ஆம் வசனம், ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. 14ஆம் வசனம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இது யாக்கோபு எழுதின நிருபம். அவர் அவன் ஊழியக்காரனாக வந்தபோது ஆண்டவரை குறித்து, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் வரைக்கும் அவரை விசுவாசிக்கவில்லை. சகோதரனாக இருந்தாலும் மற்றவர்களைப் போலவே அவரும் இவரை குறித்து ஒரு தப்பான எண்ணம் தான் வைத்திருந்தார். அவர் என்ன தன்னை கடவுள் என்று சொல்லுகிறார்? அப்படியான காரியங்கள்னாலே அவரை குறித்து அவர் ஒரு தப்பான எண்ணம் வைத்திருந்தபடியினால் ஒரு விருப்பமில்லாத நிலைமை, அவருடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்து அதை பின்பற்றி அவரை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு அவர் ஒரு சகோதரனாகவே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாரே தவிர அவர்களுக்குள்ளே ஒரு இணைப்பு இருந்ததாக நாங்கள் பார்க்க முடிகிறதில்லை. என் ஆண்டவர் ஒரு முறை இவர்கள் தேடி போன போதும் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் செய்பவர்கள் தான் என்னுடைய சகோதரர்களும் தாயும் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களினாலே ஒருவேளை அவருக்கு அந்த இவரை குறித்து ஒரு தப்பான எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த போது அவர் அதை விசுவாசித்தார்.
இவருக்கும் தேவன் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அந்த 40 நாளளவும் 500 பேருக்கு மேலாக காட்சி கொடுத்ததில் அவருடைய சகோதரனாகிய யாக்கோபும் ஒருவர். அப்போது நான் நினைக்கிறேன், என்னுடைய மனதில் ஓடின ஒரு எண்ணம், ஒருவேளை அவர் அப்படியான காரியங்களை செய்த போது ஒருவேளை அவரை குறித்து தப்பாக பேசி இருக்கலாம், தப்பான காரியங்களை அவர் சொல்லி இருக்கலாம். அதனால்தான் அவர் அந்த நாவை குறித்து எவ்வளவு எச்சரிக்கையாய் நாங்கள் இருக்க வேண்டும். நான் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்லி இருக்கிறேனே, அது ஒரு அநீதி நிறைந்த உலகம். ஒரு சிறு பொறி எப்படியாக பெரியொரு காட்டை கொளுத்துமோ அப்படியாக அந்த பொல்லாத நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை நோக பண்ணுகிற வார்த்தைகள், அந்த கட்டுக்கடங்காமல் எங்களுடைய மூர்க்கத்தினாலே நாங்கள் வெளியிலே கொட்டுகிற வார்த்தைகள் மற்றவர்களை எப்படி புண்படுத்துகிறது என்று நாங்கள் அறியாதவர்களாக, புரியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய வாயில இருந்து வருகிற வார்த்தைகளை நாங்கள் வெளியே கொட்டும் வரைக்கும் நாங்கள் அந்த வார்த்தைக்கு அதிகாரிகளாயிருப்போம். ஆனால் அதை கொட்டி விட்டால் அந்த வார்த்தை எங்களுக்கு அதிகாரியாய் மாறிவிடும். இனிமேல் நாங்கள் அதை அள்ளிக்கொள்ள முடியாது, நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த 1 அதிகாரத்திலே 2 வசனத்திலே பார்ப்போம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இங்கே அவர் சொல்லுகிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் செய்ய முடியும். எப்படி என்றால், சொல் தவறாதவனாக அவன் இருக்கும் போது, அவன் ஒரு பூரண புருஷனாக இருக்கும் போது சொல்வதைத்தான் செய்வான், செய்ததைத்தான் சொல்லுவான். அதில் என்ன அர்த்தம் என்றால், அவன் பொய் பேச மாட்டான். வேதம் சொல்லுகிறது, மனம் மாற தேவன் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷனும் அல்ல. அப்படியானால் அதில் இதை நாங்கள் பார்க்கிறோம், மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான். நாங்கள் எத்தனையோ எங்களுடைய அனுபவத்திலேயே நாங்கள் கண்டிருக்கிறோம். சொல்லுவதொன்று செய்வதொன்றாக இருக்கும். எங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அதற்கு பிறகு அப்புறம் போன பின்பாக வேற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். இப்படி எத்தனையோ காரியங்கள். ஆனால் வேதம் எங்களுக்கு அப்படி சொல்லி தரவில்லை. நீ சொல் தவறாதவனாக இருப்பாயே, ஆனால் உன் சரீரம் முழுவதையும் நீ ஆளுகைக்குள் வைத்துக் கொள்ள உன்னால முடியும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அது 6 வசனத்தை பாருங்கள். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனம் முடியும்.
கர்த்தர் வெறுத்த 6 காரியங்கள். அதிலே 2 காரியங்கள் எங்களுடைய வாயை குறித்து அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 17ஆம் வசனம், பொய் நாவு, பொய் பேசுகிற வாய், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் சாட்சி, பொய் சாட்சி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய கொண்டு போவதற்கு அவர்கள் பொய் சாட்சிகளை தேடினார்கள். பொய் சாட்சிகள் நிமித்தமாக ஆண்டவரை அவர்கள் சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாங்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். அவர் எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர் தெழுந்தார், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்களுக்காக நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், நீங்கள் சொல்லுவதை செய்கிறோம் என்ற எத்தனையோ முறைகளிலே நாங்கள் ஆண்டவருக்கு நிறைய வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அது காலப்போக்கிலே அந்த வாக்குறுதிகள் மாறுபட்டு போகிறது. அதை தேவன் வெறுக்கிறார். பொய் சாட்சி, சிலர் என்ன செய்வார்கள் என்றால், மற்றவர்களை தப்புவிப்பதற்காக, தங்களை சேர்ந்தவர்களை தப்புவிப்பதற்காக அங்கே பொய் சாட்சிகளை சொல்லுவார்கள். அப்படியாக இந்த உலகத்தை நாங்கள் சுற்றி பார்க்கிற போது இந்த உலகம் ஒரு மாயைக்குள்ளே, ஒரு பொய்யான ஒரு மாயைக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அந்த பொய்யை அவர் வெறுக்கிற தேவனாக அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்று எங்களுக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்திலே அவன் போய் அங்கே சொன்ன ஒரு பொய்யின் நிமித்தமாய், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற அந்த சாத்தானானவன் அங்கே போய் அந்த ஸ்திரீ ஆனவளை வஞ்சித்ததின் நிமித்தமாய், அந்த பொய் அங்கே புகுந்ததின் நிமித்தமாய் அவர்கள் தேவனுடைய உறவில் இருந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு தண்டனைக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, பொய் தேவனுடைய கிருபையிலிருந்து, அன்பிலிருந்து எங்களை பிரிக்கும் ஒரு காரியமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எதற்கும் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எள்ளளவேனும் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் நேர்மையானவர்கள், நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அதனாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற அல்ல. அவருடைய கிருபை என்று சொல்லும் போது தகுதியில்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இரக்கம் தான் கிருபை. எங்களுக்கு தகுதி இல்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே போவதற்கு நாங்கள் உள்ளளவும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் தன்னுடைய கிருபையினாலே எங்களை தகுதிப்படுத்தி அவருடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுதந்திரவாளிகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அல்லவா? அப்படியானால் நாங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும்? பொய் நாவு, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அந்த பொய்யை குறித்து நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்புகிறேன். அதை பார்க்கிற போது அந்த பொய் எவ்வளவாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவர்களை பிரித்தது என்றதை நாங்கள் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அதை நான் முழுவதும் வாசிக்க முடியாது, உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அனனியா சப்பிராள் என்று ஒரு கணவனும் மனைவியும் அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்டு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். எல்லா ஜனங்களும் தங்களுக்கென்று அவர்கள் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் பொதுவாக அவர்கள் அனுபவித்தார்கள் என்று
நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த அனனியாவும் சப்பிராலும் தங்களுடைய காணியை விற்று பணத்தை அங்கே கொண்டு வருகிறார்கள். அவருடைய காணி, அவருடைய சொத்து, அதை அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு அவர்கள் விற்கிறார்கள். அதிலே தங்களுக்கு ஒரு பங்கை அவர்கள் எடுத்து வைத்து, அது பேதுருவிடம் சொல்லி இருக்கலாம், எங்களுக்கு ஒரு பங்கை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று. ஆனால் அங்கே பேதுரு ஆவியானவராலே உணர்த்தப்பட்டு அவன் கேட்கிறான், நீங்கள் காணி இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்டவுடனே அங்கே ஆம் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மனிதருக்கு முன்பாக அல்ல, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நாங்கள் தேவனுடைய காரியத்திலே நாங்கள் தேவனுக்கு சொல்லுகிற பொய் நாங்கள் நேரடியாக போய் தேவனிடத்தில் சொல்வது அல்ல, நாங்கள் மனிதனிடத்திலே நாங்கள் சொல்லும் போது அது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று அங்கே திட்ட தெளிவாக அவர்கள் எழுதி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியில் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியும். அனனியா அந்த இடத்திலே விழுந்து அவன் மரித்து போகிறான். கொஞ்ச நேரத்துக்கு பின்பதாக சப்பிராள் அங்கே வருகிறாள், மனைவி அங்கே வருகிறாள். அவளிடத்திலும் கேட்டபோது அவள் ஆம் இவ்வளவுதான் என்றங்கே. அப்படியானால் ஒரு பொய் சொல்லுவதற்கு கணவனும் மனைவியுமாக அங்கே இணைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கணவர் தப்பு செய்யும் போது, ஒரு மனைவி தப்பு செய்யும் போது அதை நாங்கள் திருத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. தேவனுக்கு இது பிரியமில்லை என்று சொல்லும் போது அதை குறித்து அவர்களுக்கு நாங்கள் சொல்லி அவர்களை திருத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே அவர்கள் தேவனுக்கு பொய் சொல்லுவதற்காக 2 பேரும் ஒருமனப்பட்டார்கள். அதனால் 2 பேரும் அந்த இடத்திலேயே விழுந்து மரித்து போனதை நாங்கள் அதிலே பார்க்க முடிகிறது. அப்படியாக நாங்கள் பொய் சொல்லும் போது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அடுத்த நீதிமொழிகள் 4:23-24 சொல்லுகிறது மாறுபாடான வாய். நீதிமொழிகள் 8:6-13 சொல்கிறது புரட்டு வாய். இவை எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். பொய் சாட்சி சொல்லுகிறது, பொய் பேசும் வாய், மாறுபாடான வாய், புரட்டு வாய். மாறுபாடு என்று சொல்லுகிறது எங்களுக்கு தெரியும், சொல்லுவதை உடனே மாற்றி விடுவார்கள். அதே போல புரட்டு வாயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், சொல்லிவிட்டு அதை திரும்ப மாற்றிக்கொள்கிறது. நான் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லி, அதுதான் புரட்டு வாய். எனக்கு அதிகமாக நான் ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. அதிகமாய் பேசுகிறவர்களை பார்க்கிற போது சிலரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்களை பேசவே விட மாட்டார்கள், தாங்களே பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு நான் சில நேரம் சொல்லுகிறது அலப்பு வாய், இது ஆண்டவர் வெறுக்கிறது என்று நான் சொல்லுவதுண்டு. ஆனால் வேதத்திலே அது எங்கே அந்த வசனம் இருக்கிறது என்று நான் கண்டுபிடிப்பும்படியாக நான் அதை பார்த்தபோது பிரசங்கி 10:11 அதை நீங்கள் வாசித்தால் நல்லது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே. ஒரு பாம்பு தடை இல்லாவிட்டால் அது மற்றவர்களை கடிக்கும், அவ்வளவு விஷம் நிறைந்தது. அது அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பாய் இருக்கிறான். அதிகமாய் அலம்பிக் கொண்டு சொற்கள் மிகுதியினால் பாவம் பிறக்கும். அதிகமாய் நீங்கள் பேசிக்கொண்டு போகும்போது, மற்றவர்களும் அதற்கு பதில் சொல்லி கொண்டு போகும்போது நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போமே, ஆனால் சொற்கள் மிகுதியாகிற போது அங்கே பாவம் பிறக்கிறது. தேவையற்ற வீணான கதைகளை எல்லாம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை
நாங்கள் நிறைய பேசும்போது வருகிறது. அதனால் தேவன் வெறுக்கிறார். ஒரு பாம்புக்கு ஒப்பாக இந்த அலப்பிக் கொண்டிருக்கிற வாயை அலப்பு வாயன் ஒரு பாம்புக்கு ஒப்பாக இருக்கிறான். எப்படி அந்த விஷம் ஒரு மனிதனிலே பதிக்கிற போது அவனுடைய ஜீவனையே அதை எடுத்துக்கொள்கிறதோ, அவனுடைய உயிரையே அது போக்கி விடுகிறதோ, அதை போலவே அலப்பு வாயனுடைய வார்த்தைகளும் மற்றவருடைய ஜீவனை கொல்லுகிறதாக காணப்படுகிறது என்று வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. அதனால் சங்கீதம் 34:13 சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நீதிமொழிகள் 13:3 சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைகிறான். வாயை மூடிக்கொண்டே இருந்தோம் என்றால், இந்த உதடுகளை நாங்கள் மூடிக்கொண்டிருந்தால் எங்களை நாங்கள் காத்து கொள்வோமாம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை ஒன்றுமே பேசாமல் அவன் பேசுவதை பேசிவிட்டு போகட்டும். அப்படி இல்லை என்று எங்களுக்கு ரோஷம் வந்தது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எதிர்த்து கதைக்கும் போது, நான் முதலிலே சொன்னது போல, எங்கே எல்லாம் நாங்கள் அடிபட வேண்டுமோ அங்கேயெல்லாம் அடிபட்டு காயத்தோடு தான் நாங்கள் திரும்பி வர வேண்டியவர்களாக இருக்கும். அதனால் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பிற்கும் விலக்கி காத்துக்கொள். நல்லதுக்காக நீ வாயை திறக்க வேண்டாம் என்று, நீ வாயையே திறக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பொல்லாப்புக்கு நீ விலக்கி காத்துக்கொள் உன் வாயை. கபட்டு வசனிப்பு, உன்னுடைய உள்ளத்திலே ஒரு கபடு இருக்கும் போது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத காரியங்களும் இருக்குமே ஆனால் எங்களுடைய வார்த்தை மூலமாக அது வெளிப்படும். சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் சொல்லிவிட்டு நான் சும்மா சொன்னேன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன் என்று கூட நாங்கள் மழுப்பிய காரியங்களை சொல்வதுண்டு. ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறது அங்கே வந்துவிடும். ஆனால் இன்னும் சில நேரங்களிலே இருதயத்திலே எங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், இதுதான் இதற்கு சொல்ல வேண்டிய பதில் என்று எங்களுக்கு தெரியும், இதுதான் காரியம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நாங்கள் அப்படியே அந்த மனசாட்சிக்கு ஒரு இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தி நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலே சில நேரங்களிலே காரியங்களை சொல்லிவிடுகிறோம். ஏன் நாங்கள் சொன்னால் இவர்கள் என்ன நினைப்பார்களோ, கோபிப்பார்களா, அப்படி என்றெல்லாம் நாங்கள் நினைத்து விட்டு எங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் அவர்கள் செய்வது பிழை, நாங்கள் அதை சொல்ல வேண்டும் என்ற எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய மனசாட்சி அங்கே சொல்லிக் கொள்ளும். ஆனால் நாங்கள் அதை மாற்றி நாங்கள் வேறு விதமாக நாங்கள் சொல்லுகிற நேரங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் வெறுக்கிறார். புரட்டு வாயை ஆண்டவர் வெறுக்கிறார். மாறுபாடான வாயை ஆண்டவர் வெறுக்கிறார். கபட்டு வாயை ஆண்டவர் வெறுக்கிறார். எங்களுடைய நாவை காத்து கொள்ள வேண்டியது எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சரியான நேரத்திலே சரியான பதிலை கொடுக்கும் போது அது வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு ஒப்பாக இருக்கிறதாம். சரியான நேரத்திலே சரியான பதிலை நாங்கள் சொல்லுகிற போது அது வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சரியாக இருக்கிறது என்று பிரசங்கி 3:5 நாங்கள் பிரசங்கி நான் நினைக்கிறேன் சொல்லுவது நாங்கள் பார்க்கிறோம். ஜனமே, இந்த நாட்களில் இது நான் சொன்னது போல மத்தேயு 12:34-35 அது மார்க்கு லூக்கா எல்லாவற்றிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதாம். எங்களுடைய இருதயத்திலே என்ன காரியம் இருக்கிறதோ, எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதால் நிரம்பி இருக்கிறதோ அந்த வார்த்தை மூலமாக, எங்களுடைய வாய் மூலமாக அது வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர். ஆண்டவருக்கு மாத்திரம்தான் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தெரியும், எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள். அதான் 1 சாமுவேல் 16:1-13 வரை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி
தாவீதை அபிஷேகம் பண்ண தேவன் அனுப்புகிறார். ஆனால் தாவீது என்று அவர் பேர் சொல்லி அனுப்பவில்லை. ஈசாயுடைய பிள்ளை அங்கே போய் அவனோடு சேர்ந்து அங்கே அவனுள்ள ஒரு பிள்ளையை எடுத்து நீ அபிஷேகம் பண்ணு, ஏனென்றால் சவுல் ராஜா மரித்து விட்டான், அவனிடமிருந்து நான் ராஜ்யத்தை நான் எடுத்து விட்டேன் என்று. அப்படி சொன்னபோது சாமுவேல் அங்கே போகிறார். அங்கே போனால் அவருடைய மற்ற பிள்ளைகள், மூத்த பிள்ளை தொடக்கம் மற்ற 7 பிள்ளைகளையும் அவர் வரிசையாக கூப்பிட்டு அங்கே விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அல்ல, நீ பார்க்கிற பிரகாரமாக கடவுள் தேவன் பார்க்கிறவர் அல்ல, நீயோ முகத்தை பார்க்கிறாய், ஆனால் இருதயத்தை அறிகிறவன் நான். ஏனென்றால் தாவீது கடைசி நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஒரு சிறு பிள்ளைத்தனமாக ஒரு கிண்ணறத்தை எடுத்துக்கொண்டு அவன் பாட்டை பாடிக்கொண்டு அவன் அங்குமிங்குமாக அவன் அலைந்து திரிகிற நேரத்திலே ஒரு வேளை தகப்பன் சொல்லியிருப்பார், இவன் ஒன்றுக்கும் உதவாதவனாயிருக்கிறானே, இவன் ஆடு மேய்க்கத்தான் சரி என்று ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நாங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லாதிருங்கள். உன் வார்த்தையின் படியே ஆக கடவது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, நீ மாடு மேய்க்கத்தான் நல்லது, நீ உருப்படாம போவாய். இப்படி எத்தனை முறைகளிலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் திட்டி இருப்போம், பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் வார்த்தையின் படியே ஆக கடவது. யோபு சொல்லுகிறார், நான் பயந்தது நடந்தது, நான் பயந்த காரியம் நடந்து விட்டது என்று அவர் அங்கலாய்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது நடக்குமா? இப்படியாக நடக்க போகிறது, இதுதான் நடக்க போகிறது, அப்படியாக நாங்கள் பயந்து 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 அதை நாங்கள் திரும்ப 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 எங்களுடைய உள்ளத்திலே போட்டு தியானிக்கிற போது அந்த காரியம் நடக்கிறது. அப்படித்தான் அங்கே யோபு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய பிள்ளைகளையோ மற்றவர்களையோ நாங்கள் இந்த வாயினாலே சபிக்காமல், ஆசீர்வாதமும் சபிக்கிறதும் ஒரே வாயிலிருந்து வர வேண்டாம். நாங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளையே நாங்கள் அங்கே கொடுப்போம். அங்கே தாவீது அவன் ஒரு பிள்ளை அப்படி இருக்கிறான் என்றதையே அந்த தகப்பன் மறந்து விட்டான். அப்போது சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவு தானா உன்னுடைய பிள்ளைகள்? இல்லை, ஒரு ஆடு மேய்த்து கொண்டு வென்றிருக்கிறான்னு சொல்லி இந்த தாவீதை கூட்டி வருகிறார். அவனை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான், தைல கொம்பை எடுத்து அவனை நீ அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் பார்க்கிறது, நாங்கள் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள், எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், இருதயத்தின் வேதனைகள் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் மறைத்து கொள்ளலாம். மனிதர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். என்னை அவர்கள் விசாரிக்கிறார்கள் இல்லையே, என்னுடைய துன்பம் என்னோடு போகிறது, எனக்கு என்று ஒருவரும் இல்லையே, அப்படியெல்லாம் நாங்கள் நினைத்து பல வேளைகளிலே நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். யோபு சொன்னது போல அந்த பயந்த காரியம் வந்ததென்று சொல்லாதபடிக்கு எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஊற்றுகிற போது அவர் எங்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொன்னது போல நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம் என்பதை நாங்கள் நிதானமாய் நாங்கள் அறிந்து பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் இருந்தது. அந்த ஜீவ வார்த்தை, அவருடைய வார்த்தை போகும்போது அங்கே அற்புதங்கள் நடந்தன, அதிசயங்கள் நடந்தன. எத்தனை உலகம் முழு அவர் நடந்து திரிந்த எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். நாயினூர் விதவையினுடைய மகனை பிடித்து எழுந்திரு என்றார். அந்த சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். லாசருவே வெளியே வா என்றார். அப்படியாக மரித்து கிடந்த சரீரங்களை தேவனுடைய ஜீவனுள்ள அந்த வார்த்தை எப்படியாய் உயிர்ப்பித்து கொண்டு வந்ததோ அதை போல எங்களுடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக, நன்மை பயக்கும் வார்த்தைகளாக
எங்களுடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொன்னது போல நாங்கள் அதை கொட்டிவிட்டால் திரும்பவுமாய் நாங்கள் அதை அள்ளி எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் நிதானமாய் யோசித்து எவ்வளவு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டுமோ அப்படியாக நாங்கள் அவதானமாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், ஒரு காரியத்தை நாங்கள் கேட்கும் போது அதை தீவிரமாய், அதை கவனமாய் அதை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு பிறகு பேசுகிறதற்கு பொறுமையாய், அதை கேட்டுவிட்டோம் படாரென்று நாங்கள் அதுக்கு பதில்களை சொல்லிவிடாதபடிக்கு நிதானமாய் பொறுமையாய் இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நிதானித்து கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். நாங்கள் அதிகமாய் நாங்கள் கோபித்து விட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம். எனக்கு முன் கோபம் அதிகம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னால் தாங்க முடியலை. நான் உடனே அதை சொல்லிவிட்டேன். அப்படி நீ செய்யாதே. ஏனென்றால் விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்கிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதப்பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவாகும். அவன் கோள் சொல்லுகிறவன் சில வேளைகளில் 2 பேருக்கும் ஒரு சிண்டு முடித்து விடுவதற்காக காரியங்களை அவன் சொல்லும் போது நீ அதை கேட்பதற்கு தீவிரமாயிரு. அதை ஆராய்ந்து பார். அவன் என்ன சொல்லுகிறான், எதற்காக சொல்லுகிறான் என்று அதை கவனித்து கேள். அவன் அதை நெருப்பில், இந்த வெந்த புண்ணில் வேலை பார்த்துகிறதுன்னு சொல்வார்கள், அப்படியாக எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி எரிய விட வந்திருக்கிறானா, அல்லது இவன் ஒரு நன்மையான காரியத்தை சொல்ல வந்திருக்கிறானா என்று அவன் பேசுகிறதை நீ தீவிரமாய் கேள். பொறுமையாய் அதை கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும், அதுக்கு பதில் சொல்லும் போது பொறுமையாய் சொல். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஏனென்றால் இந்த நாக்கு, இந்த வாய் அநீதி நிறைந்த உலகம். அது எவ்வளவு கொடுமையானது, எப்படியாக எங்களை எரித்துவிடும் என்ற அந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அந்த சிறிய அவயமாய் இருக்கிற அந்த நாவை நாங்கள் மிகவும் கவனமாய் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் வெளிப்படுத்தல் 22:15 சொல்லுகிறது போல, பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் கலந்த கடலிலே தள்ளப்படுவார்கள். பொய்யர் அனைவரும், அது வேறு வேறு காரியங்கள் அதில் போடப்பட்ட, அதோடு பொய்யரும். நாங்கள் பொய் சொல்லும் போது அது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் போகவே முடியாது. எங்களுடைய வாயை நாங்கள் காத்து கொண்டு பொல்லாப்புக்கு விலக்கி கபட்டு வசனிப்புக்கு எங்கள் வாய்களை காத்து கொள்வோமே. ஆனால் தேவனுடைய அந்த அன்பை, அவர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் நினைத்து எங்களை சுத்திகரித்துக் கொள்வோம். நாம் பேசுகிற பரிசுத்தவான்கள் என்று அல்ல, நாங்களும் இதன் மூலமாக அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இன்னும் நீங்கள் நீதிமொழிகளை முழுவதுமாய் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அந்த 31 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அதிலே நீங்கள் பார்க்க முடியும் இந்த வாயை குறித்து, எங்கள் உதடுகளை குறித்து, எங்களுடைய நாக்கை குறித்து எவ்வளவு காரியங்கள். அது புரிகிற காரியம், புரியக்கூடிய மாதிரி அவர் பிரசங்கி சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசித்து பாருங்கள். தேவன் எங்களுக்கு கட்டளைகளை, வேண்டிய காரியங்கள் வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாங்கள் வாசிக்கும் போதும், இதன் மூலம் நடக்கும் போதும், இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக.